என் தங்கப் பிள்ளையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் சர்வ நிச்சயமாக இன்றே இந்த வாக்கு உன் கண்ணில் படும். நாளைய விடியலில் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவரை நீ கண்டுவிட்டால் போதுமே என் குழந்தையே, உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி யார் உன்னை தேடி வரப்போகின்றார்கள், எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருப்பதும் எப்பொழுதும் உனக்காக நான் வருவதும் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் மறுக்க முடியாத ஒரு உண்மை அல்லவா? இப்பொழுது இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் கடந்து நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ காணும் பொழுது உன்னுடைய ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை மிக பெரிய தீர்வினை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் வரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அல்லவா? நல்ல திருப்பங்கள் வரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மனநிறைவை ஒரு சேர கொடுக்கும் அல்லவா? இதனை நீ என்னவென்று தெரிந்தும், இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று புரிந்தும், எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு எதையும் எதிர்கொள்ள நீ தயாராக இரு. உன்னை சுற்றி நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பல இன்னல்களுக்கு நடுவில் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பல உண்மைகளை இப்பொழுது சொல்லிக் கொடுக்க வருகின்றது. நீ வேண்டாம் என்று சொன்னாலுமே அம்மா சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன். இப்பொழுது என்னவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் உண்மைகளை கொடுக்கவில்லை, எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ, அதுவெல்லாம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கிறதல்லவா? இந்த அனுபவங்கள் எல்லாம் நீ நினைத்து நினைத்து பார்த்து எப்பொழுதும் வாழ்க்கையில் இதுபோல மீண்டும் நடந்துவிடக்கூடாது என்பதிலும் நீ கவனமாக இருக்க தொடங்கிவிட்டாய். வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு ஒரு சேர கற்றுக் கொடுத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இதுவெல்லாம் எப்பொழுதும் உன்னை பேரதிசயப்படுத்தும். எந்த நேரத்திலும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும். என் பிள்ளையே, இன்று வேண்டுமானால் உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமும் ஏற்கனவே கேட்டது போல இருக்கலாம். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அற்புதத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நமக்கு நடத்துவது யார் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும். உன்னை தேடி வரக்கூடியவர் யார், யாரால் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்று நான் சொல்லிவிட்டேன். ஆனால் சர்வ நிச்சயமாக அதன் பிறகாவது உன் தாயானவள் என்னை நீ நம்புவாய் அல்லவா? அம்மா, உன்னை நம்பாமல் யாரை நம்புவது? நீ என்ன சொன்னாலும் சரிதான் என்று சொல்கின்ற என் பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான் இந்த தாயானவள் சொல்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே எந்த விஷயமாக இருந்தாலும் குடும்பம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அங்கு நீயா நானா என்பதெல்லாம் வாழ்க்கையாகாது. நீயும் நானும் என்பதுதான் அழகான வாழ்க்கைக்கு அடிப்படை. இதை புரிந்து நடந்தால் இந்த வாழ்க்கையில் பிரிவு என்பது ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, எந்த ஒரு குடும்பத்திலும் பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த ஒற்றுமை இல்லாதது தானே. என் குழந்தையே, எதையும் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் எப்பொழுதும் ஒவ்வொருவரையும் தேடி வரத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
என் பிள்ளையே, நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் நமக்கானவற்றை எல்லாம் நாம் அடைந்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? அதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் உயர உயர பறந்தாலும் காகம் கழுகு ஆக முடியாது. அதுபோல எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி, சில மனிதர்களினுடைய சில்லறைத்தனமான குணம் ஒருபோதும் மாறிவிடப் போவதும் கிடையாது. அதனால் நீ ஒருவன் வசதி படைத்தவனாக மாறிவிட்டான் என்றால் அவன் வாழ்க்கையில் எல்லாமும் மாறிவிட்டதாக நினைத்து விடாதே. என் குழந்தையே, அவனவன் குணம் அவனவனுக்குள்ளுதான் இருக்கின்றது என்பதனை ஒருபோதும் நீ மறக்காதே. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பது உனக்கு நன்றாக தெரியும் பொழுது இவர்களுக்கு இதுவெல்லாம் தெரியாமல் இருந்து விடுமா என்ன? என் குழந்தையே, எப்பொழுதுமே நேற்று என்பது ஒரு உடைந்த பானை போன்றது. நாளை என்பது மதில் மேல் நிற்கின்ற ஒரு பூனை போன்றது. இன்று என்பது மட்டும்தான் உன் மடிமேல் இருக்கின்ற வீணை போன்றது. அதை ஒழுங்காக வாசி, இல்லை என்றால் இந்த வாழ்க்கை வீணாகிவிடும். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? நேற்று என்பது முடிந்து விட்டது. உடைந்த பானையை மீண்டும் ஒட்ட வைக்க முடியுமா? ஒரு பொழுதும் முடியாது. அதுபோல நாளை என்கின்ற விஷயத்தை மதில் மேல் பூனையாகத்தான் பார்க்க வேண்டும். நடக்குமா நடக்காதா, இந்த பக்கம் செல்லலாமா அந்த பக்கம் செல்லலாமா என்பது எல்லாம் இனி வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் இன்று என்பது, இந்த நொடி என்பது உன் கைகளில் அழகாக இருக்கின்றது. அதனால் இந்த நொடியை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு வீணாகித்தான் போகும். நீ ஆசைப்பட்ட பல விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்காமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் ஆசைப்படுவது எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலுமே கிடைத்ததை வைத்து இங்கு பல பேரும் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மிடத்தில் என்ன கிடைக்கிறதோ அது போதும் என்று சில பிள்ளைகள் தெளிவாகவே யோசிக்கத்தான் செய்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நம்பிக்கை கொண்ட உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நான் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருத்தப்படுவதோ, நமக்கு கிடைக்காது என்று நினைத்து சந்தேகப்படுவதோ ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா? அதனால் இனியாவது இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். யார் உனக்கு என்ன சொல்கிறார்கள், யார் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறார்கள், எதுவெல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்கும், எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கும் என்பதனை இத்தனை நாளும் நீ பட்ட அனுபவத்திலேயே நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லாது போனால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பது உனக்கு மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவுதான் நெருக்கடிகள் தொடர்ந்தாலுமே கடைசியில் இந்த வாழ்க்கையில் நம்மால் முடியாது என்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது தெய்வம் நின்று நம்மை காக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை ஒரு சேர உன் முன்னால் நின்று உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் நடத்துவதை உன்னால் வேண்டாம் என்று ஒரு நொடியிலும் சொல்லிவிட முடியாது. நான் உனக்கு தருகின்ற விஷயங்களை எப்பொழுதுமே நீ இல்லை என்று மறுக்கவும் முடியாது. எதற்கும் உன்னை தயார்படுத்தி நீ வைத்திருக்க வேண்டும். அப்படி மட்டும் இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியானபடி செய்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டி இந்த வராகி தரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து விட்டால் நாளைய விடியலில் யார் வரப்போகிறார், எந்த அடையாளத்தோடு வரப்போகிறார் என்பதனை
நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் பிள்ளையே, இன்றே இந்த நேரம் ஏகாதசியினுடைய இரவாக இருக்கும் பொழுது நாளைய விடியலும் உனக்கு ஏகாதசியின் விடியலாக இருக்கிறது. பெருமாளை நினைவுபடுத்தும் விதமாக யாராவது உன் முன்னால் வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவரின் அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொண்டாய் என்ற அர்த்தம். பெருமாளை நினைவுபடுத்தும் விதமாக துளசி இலைகளை யாரேனும் உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், அல்லது கையில் துளசி இலையோடு ஒருவர் உன் முன்னால் வந்து நிற்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ளலாம், தெய்வத்தின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைத்து விட்டது என்று. என் குழந்தையே, உன் அம்மா உனக்கு என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அதை நான் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்திட்ட விஷயம்தானே. உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் சரியாக நிச்சயமாக கிடைக்கும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயங்கள் தானே. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய இரவும் நாளைய விடியலும் ஏகாதசியோடு உனக்கு கைகூடி வரும் பொழுது என் பிள்ளை, நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ பெருமாளை மனதார வழிபட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி வந்து நாளைய தினம் உன் தாயானவள் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை ஒரு சேர கொடுக்கும். நீ ஆசைப்பட்ட அத்தனை உண்மைகளையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். யாரோடு இந்த வாழ்க்கை என்னவாக மாறியது என்று எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்பதையெல்லாம் தவிர்த்துவிட்டு இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் தெய்வத்திற்கு உகந்த நாட்களாக இருக்கும் பொழுது அந்த நாட்களில் அவர்களை நினைவுபடுத்தும் விதமாக உனக்கு எந்த சம்பவம் நடந்தாலும் அதை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டு விடாதே. இதனால் நீ மேலும் மேலும் பல நன்மைகளையும் அடுத்தடுத்த பல முன்னேற்றங்களையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இதுவெல்லாம் உனக்கு என்னவாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இதையெல்லாம் தெளிவாக நீ ஏற்றுக்கொள்ள பழகு. வராகி காரணமில்லாமல் உன்னை தேடி வரவில்லை. இந்த வராகி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னிடத்தில் எதையும் சொல்லிவிட நினைக்கவில்லை. ஏதோ நேரம் போகவில்லை என்று நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விட்டாயா? என் பிள்ளையே, ஒருபோதும் நீ அதனை நினைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்காமல் போய்விடுமா என்ன? நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தானே. இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்காகத்தானே. இனி அம்மாவை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இன்று என் பிள்ளை என் வார்த்தையை கேட்டதா என்று எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உண்மையாகவே இன்று அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு நாளைய தினம் அல்லது இன்றைய தினம் ஏதாவது ஒரு நாளில் நீ பெருமாளை நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது ஒரு பொருளை கண்டுவிட்டாலோ அல்லது துளசி இலையை தன் கைகளில் கொண்டு வருகின்ற ஒருவரை நீ பார்த்து விட்டாலோ நிச்சயமாக உனக்கு அதிசயம் நடக்கும் என்கின்ற இந்த வார்த்தையை நீ கேட்டிருப்பது உண்மை என்றால், அம்மா நீ சொல்வது அத்தனையும் உண்மை என்று எனக்கு பதிவிடு. நிச்சயமாக இதை கேட்டு உன் தாயானவள் பெருமகிழ்ச்சி அடைவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருப்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த அளவிற்கு நல் விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதனை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. சொல்ல வந்த ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்பதனையும் நீ சற்று திரும்பிப்பார். அம்மாவின் அன்பு உனக்கு புரியும். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.